வணக்கம், மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது பாசிப்பருப்பில் ஒரு பர்ஃபி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி டேஸ்டியாக பண்ணலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு ஒரு 1/2 கப் பாசிப்பருப்பு, அதை ஒரு கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். இந்த பாசிப்பருப்பை கருகிடக்கூடாது, ஆனால் பொன்னிறமாக வறுத்து இதை எடுக்க போகிறோம். இப்போது பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு பொன்னிறமாக வரைக்கும் வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுடுவோம். 10-12 முந்திரியை நம்ம சும்மா ஹீட் பண்ணிக்குவோம். ரொம்ப ட்ரை ரோஸ்ட் பண்ண வேணாம், ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பாசிப்பருப்பு நல்லா சூடாக்கின முந்திரி இதெல்லாம் ஆற வச்ச பிறகு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டோம். ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ரவையை விட கொஞ்சம் சன்னமாக, கொஞ்சம் லைட்டாக பரபரப்பு தெரிகிற மாதிரி கூட இந்த அளவுக்கு இதை நம்ம அரைச்சிக்கலாம், பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பு முந்திரியோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்குவோம். இதில் கொஞ்சமாக தண்ணி. இப்போது இதை பாகுன்னா கம்பி பாகெல்லாம் தேவையில்லை. சுகர் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்ல ஒரு கொஞ்சம் பிசு பிசுப்பாக வர ஆரம்பிக்க ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த கலவையை இதில் போட்டு கலக்கலாம். இப்போது சர்க்கரை பாகு கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஃப்ளேவருக்கு நீங்கள் எது வேணால் சேர்க்கலாம். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் நான் சேர்க்குறேன். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம், அல்லது 4-5 குங்குமப்பூ ஸ்ட்ராண்ட்ஸ் போடலாம், அல்லது ஏலப்பொடி எது வேணால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கலர் தேவைப்பட்டால் ஃபுட் கலர், லெமன் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொதிக்கும் போது நல்லா வாசனை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம அந்த மாவு கலவையை போட்டு கிளறலாம். இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறுவோம். இது எல்லாம் கலந்து சர்க்கரை பாகோட கலந்து சேர்ந்த பிறகு தான் நம்ம நெய் விட்டு கிளற போகிறோம். கொஞ்சம் அது வரைக்கும் இதை கட்டிகள் இல்லாமல் இது நல்லா ஸ்மூத்தாக கிளறி விட்டுருவோம். நம்ம ஸ்டவ் ஆஃபில் இருக்கிறதுனால பாகு மேற்கொண்டு கொதிக்காது. உங்களுக்கு நம்ம இப்படி சேர்க்கும் போது கட்டி விழாமல் நல்லா வரும், ஸ்மூத்தாக வரும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப சிம்மில் அடுப்பை வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் அளவுக்கு முதல்ல சேர்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அது நல்லா இதில் ஸ்டிக்கியாக இல்லாமல் வரும்பொழுது நம்ம ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். இந்த நெய் இது சேர்ந்து இது நல்லா இதாகும். அடுப்பு ரொம்ப சிம்மில் இருக்கணும். ரொம்ப மினிமம் ஹீட் நமக்கு கீழே கிடைச்சா போதும் பாத்திரத்துக்கு. இப்போ இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ரொம்ப நேரம் இது கிளற வேண்டிய தேவை இருக்காது.
சீக்கிரமாகவே இது வந்து உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா திரும்பி வரும். அப்போ நம்ம ட்ரேயில் மாற்றிக்கலாம். நம்ம விட்ட கீயும் ஊஸாக ஆரம்பிக்கும் சைடில். அப்போ அந்த நேரம் நம்ம ட்ரேயில் மாற்றிக்கலாம். இன்னும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடும். பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே இது கரெக்டாக நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு வந்துடும். பாருங்க, நல்லா பாத்திரத்துலேருந்து திரும்பி இப்படி வருது பாருங்க, பாத்திரத்தை ஒட்டாமல் வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ட்ரேக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஒரு ஸ்பூனில் நெய் தடவிக்குவோம். நெய் தடவிட்டு ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கலாம். நல்லா வார்ம் ஆன பிறகு நம்ம பீசஸ் போடலாம். நம்ம ட்ரேயில் கிரீஸ்டு ட்ரேயில் தான் இதை கொட்டுறோம். அதை கொட்டின பிறகு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியோ, ஒரு கரண்டியில் தான் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருக்க கரண்டியில் பின்னால் நெய் தடவிட்டு இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி இதை அப்படியே ஈவனாக சர்ஃபேஸ் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது மேலே ஏதாவது முந்திரி, பாதாம் இந்த மாதிரி இதை கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி மேலே போடுறதா இருந்தாலும் போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம். அப்போ நல்லா இதாகிடும். இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் வார்ம் ஆன பிறகு நம்ம பீசஸ் போடுறோம். இப்போ ட்ரே நல்லா வார்ம் ஆகிருக்கு. இப்போ பீசஸ்க்கான மார்க்கிங் போடுறோம். நைஃப்பில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ ஈஸியாக போட வரும். இது ஒரு நல்ல டேஸ்டியான ஸ்வீட்டு. நான் ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு மட்டுமே எடுத்து செஞ்சுருக்கேன். அதுக்கான முந்திரி பருப்பு, மில்க் பவுடர் மெஷர்மெண்ட்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது இந்த அளவுக்கு கிடைக்கும் நமக்கு. நீங்கள் இன்னும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இது கரஸ்பாண்டிங்காக இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு, அப்புறம் மில்க் பவுடர் எல்லாத்தையுமே. இப்போ 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திங்கன்னா 1/4 கப் மில்க் பவுடரை நீங்கள் ஆட் பண்ணலாம். 1/4 கப் அளவுக்கு முந்திரியை நல்ல ஹீப்டாக எடுத்து பவுடர் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்வீட்டு. அதில் ரொம்ப கிளற வேலையெல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஃபெஸ்டிவல் சீசனில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரே நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ பீசஸ் ரிமூவ் பண்ணலாம். பாருங்கள், நல்ல டேஸ்டியான வாசமான பாசிப்பருப்பு பர்ஃபி. இதில் வந்து நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணால் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி எசன்ஸ் அல்லது வெறும் ஏலக்காய் பவுடர், குங்குமப்பூ இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் சேர்க்கலாம். சேர்க்கும்போது அதனுடைய வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியான பாசிப்பருப்பு பர்ஃபி. இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக, ஸ்ட்ரெயின் இல்லாமல் ஃபெஸ்டிவல் சீசனில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதில் வந்து கன்சிஸ்டன்சி மாறிடுது, உடஞ்சி போயிடுது, உதிர்றது அந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே வராது. ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெஷர்மெண்ட்டில் செய்து பாருங்கள்.
பாருங்கள், நல்ல டேஸ்டியான வாசமான மூங் தால் பர்ஃபி. இது நான் ஒரு 1/2 கப் பருப்பு மட்டுமே எடுத்து செய்து காமிச்சிருக்கேன். அதுக்கு இந்த அளவு பர்ஃபிஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் 1 கப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணணும். 1/4 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணணும். முந்திரி பருப்பை பவுடர் பண்ணும்பொழுது 1/4 கப் வரணும் அந்த பவுடர். இந்த மாதிரி ஆட் பண்ணணும். கீ நியர்லி 1/2 கப் செலவாகும் 1 கப் பாசிப்பருப்பு நீங்கள் செய்யும்போது. நான் இதுக்கு ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் கீ இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இதை கிளற வேலையெல்லாம் ரொம்ப அதிகம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஃபெஸ்டிவல் சீசனில் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.